ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான நிறைய டிப்ஸ் இருக்கு. கண்டிப்பா இதுல உங்களுக்கு நிறைய டிப்ஸ் யூஸா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம வாட்டர் பாட்டில்லாம் வச்சிருப்போம், சில்வர் வாட்டர் பாட்டில். இதுல என்ன பண்ணலாம்னா, குழந்தைங்களுக்கு தண்ணி ஊத்தி குடிப்போம். ஆஃபீஸ்க்கு போறவங்க எல்லாமே நிறைய வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க வாட்டர் கேன் கிளீன் பண்ணி பாருங்க. வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்க, ரொம்பவே நல்லது. இப்போ இதில் கொஞ்சமாக லெமன் சாறு எடுத்துக்கலாம். இதில் லெமன் சாறு போடுறதால நல்லா பேட் ஸ்மெல்லாம் வராது. அது கூடவே கல் உப்புலாம் எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா கிருமி நாசினி தான். அதனால் இது ரெண்டும் போட்டுட்டு அடுத்தது இதில் என்ன பண்ணலான்னா ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உடனே பண்ணிக்கலாம். இதை நல்லா ஊற்றிட்டு நல்லா குலுக்கி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யறதால வாட்டர் கேன் ரொம்ப கெட்ட வாடெல்லாம் வராது, ரொம்ப க்ளீனாக இருக்கும். நம்ம சோப்பு வேறு லிக்விட்லாம் போட்டு கழுவும் போது நம்ம குடிக்கும் போது அந்த வாசனை வரும். அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா இருக்கும். இது மாதிரி இப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். அடுத்தது வாட்டர் கேனுக்கு இன்னொரு டிப்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாட்டர் பாட்டில்லாம் நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறோன்னா, ரொம்ப நாள் கழித்து யூஸ் பண்ணுறோன்னா, அதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 3-4 கிராம்பை போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சுட்டு நீங்கள் இது எத்தனை மாதம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் வாட்டர் கேன் கெட்ட ஸ்மெல்லாம் வராது. நல்லா வாட்டர் கேன் நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்தது என்ன டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சமாக இதில் நான் பவுட்ரு யூஸ் பண்ணிக்கிறேன். நான் பான்ஸ் பவுட்ரு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்ககிட்ட எந்த பவுடர் இருக்கோ அந்த பவுடர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொலுசுலாம் வச்சுருப்போம். அந்த கொலுசு ரொம்ப கருத்த மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா அது என்ன பண்ணுறீங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம முகத்துக்கு போடுற பவுடரை இந்த மாதிரி கொலுசில் வச்சு நல்லா தேய்ச்சி பாருங்கள். கொலுசு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பார்க்குறதுக்கு அப்போவே உடனே பவுட்ரு கொட்டி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இதில் தண்ணியில் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணணும் கூட இல்லை. நம்ம எங்கேயாவது போனோம்னா அவசரத்துக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸாக இருக்கும். நம்ம டைமும் மிச்சமாகும். இப்போ பாருங்கள், நான் தேய்க்கும் போதே எப்படி அந்த கொலுசு இருந்தது கொஞ்சம் நல்லா வெள்ளையாக பளிச்சுன்னு மாறிடுச்சு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட காமிச்சதுக்கும் இப்போதைக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போடுறேன். எல்லாமே வீட்டு குறிப்பு நிறைய இருக்குது, பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம சாக்ஸ்லாம் குழந்தைங்க சாக்ஸு, ஸ்கூல் போகிற சாக்ஸு, ஆஃபீஸ் போகிறவங்க சாக்ஸ்லாம் வச்சுருப்போம். இப்போ நம்ம அப்படியே வைக்கும் போது மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். வேறு மாற்றிருக்கோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ரெண்டையும் ஒன்றா எடுத்துட்டு இப்போ நான் மறுபடியும் செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒன்றா எடுத்து ஒரே சாக்ஸ்குள்ளே நம்ம விட்டு திருப்பினோம்னா கண்டிப்பாக இது மிஸ் ஆகாது, இடமும் அடைக்காது, பார்க்குறதுக்கும் நல்லாவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதை எடுத்துகிட்டு ஒரே ஒரு சாக்ஸ்குள்ளே அந்த 2 சாக்ஸுமே விட்டுருங்க. விட்டுட்டு அது உள்ளே விட்டுட்டோம்னா அங்கே பாருங்கள், அவ்வளோதான். சிம்பிளாக சாக்ஸ் போடுற வேலை முடிஞ்சிடும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊருக்கெல்லாம் போகிறோன்னா சார்ஜர் ஒயர் இப்படி சுருட்டுவோம். அது அவ்வளோவா கலைஞ்சிரும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஒயரை இப்போ நம்ம சார்ஜர் யூஸ் பண்ணுவோம் சொருவில்லையா, அந்த கம்பிக்கும் இந்த கம்பிக்கும் நடுவில் நல்லா சுருட்டிக்கோங்க. சுருட்டிட்டு இந்த பின் எடுத்து இந்த சுருட்டின சார்ஜர் உள்ள விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், இது பிரிஞ்சும் வராது. நம்ம எப்போ எடுக்கிறோமோ நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இடத்தையும் அடைக்காது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு. ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. பிரியாமல் யூஸாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா,
இப்போ நம்ம மருந்து பாட்டிலு வாங்குவோம், அது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுற வரைக்கும் அந்த டேட் எல்லாம் வந்து அப்படியே இருக்கும். கொஞ்ச நாள் ஆயிட்ட பிறகு டேட் எல்லாம் வந்து மறைஞ்சிடும். இப்போ தைலம் பாட்டிலு, மருந்து பாட்டிலு அது மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் செல்லோ டேப்பு. அந்த செல்லோ டேப்பு அந்த டேட் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒட்டி விட்டுடலாம். இது மாதிரி நம்ம செல்லோ டேப்பு கொஞ்சமாக அந்த டேட்டுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த எடுத்தாண்ட நம்ம ஒட்டி விட்டுட்டோம்னா தண்ணி பட்டாலும் வந்துட்டு அந்த டேட் வந்து மறையாது. எத்தனை வருஷமாக இருந்தாலும் அப்படியே இருக்கும். நல்லா டேட் வந்து நம்ம எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ செல்லோ டேப் நான் எடுத்தேன், அது எந்த இடத்துல வந்து நம்ம பிரிச்சுன்னே தெரியாது. ஞாபகம் இல்லைன்னு அது வந்துட்டு கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம்தான். அது மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம ஸ்டிக்கர் போட்டு வச்சுருப்போம். அந்த ஸ்டிக்கர் போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சின்னதாக தான் வச்சுருக்கேன். அந்த இடத்துல நம்ம வந்து பிரித்த இடத்துல வந்து வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்த டைம் வந்து நம்ம எடுக்கும் போது எந்த இடத்துல பிரித்தோன்றது அந்த பொட்டு வந்து நமக்கு வந்து காமிச்சு கொடுத்துரும். ஈஸியாக அந்த இடத்துலேருந்து செல்லோ டேப்பு நம்ம பிரித்து எடுத்துடலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, வெயில் காலம் அப்படி இல்லைன்னா சிக்கன் சாப்பிடும் போது ரொம்ப தண்ணி குடிக்காத போது நம்ம உடம்பு வந்து சூடு பிடிச்சிரும். அந்த டைமில் வந்து யூரின் வந்து அடிக்கடி வர மாதிரி இருக்கும், வலியே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, மெயினாக வந்துட்டு கால் நகத்தில் வந்து விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. கால் நகத்தில் வந்து விளக்கெண்ணெய் தடவுங்க. அடுத்தது கை நகத்தில் விளக்கெண்ணெய் தடவிக்கோங்க. அடுத்தது தொப்புள்லையும் கொஞ்சம் விளக்கெண்ணெய் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தேய்க்கும் போது உடம்பு சூடு வந்து உடனே குறையும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக நம்ம பல் விளக்குற பேஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம்ல, எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம தங்க கம்மல், எந்த கம்மலாக இருந்தாலும் பரவாயில்ல யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். காதில் வந்துட்டு இருக்கிற அழுக்கெல்லாம் அந்த கம்மல்லாம் இருக்கும். இந்த மாதிரி பேஸ்ட்டு வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி பாருங்கள். தங்க கம்மல் அது மட்டும் இல்லாமல் நம்ம செயின் எது வச்சுருந்தாலும் நல்லா புதுசு போல் பளிச்சுன்னு மாறிடும். இப்போ நான் போட்டது வந்துட்டு கம்மல் வந்துட்டு நம்ம பட்டன் போடுவோம், அந்த பட்டனும் சேர்த்து அழுக்காக இருக்குது. அதனால் அதையும் போட்டு இது எல்லாமே போட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துகிட்டு நல்ல தண்ணியில் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு கம்மல் இருக்கும் பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸாக இருந்ததுன்னா நம்ம வானொலி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.